நாகையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையின் போது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். தற்பொழுது திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு உள்ள கள நிலவரம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் நாகையில் திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வந்தனர். இன்றைக்கு நாகப்பட்டினம் அதாவது நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில், நீலாதாட்சி அம்மன் கோவிலில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ், முன்னாள் எம்எல்ஏ மாரிமுத்து, அதே போல திமுக நகர செயலாளர் இரா மாரிமுத்து உள்ளிட்டோர் அதாவது அபிராமியம்மன் திருவாசல் அருகே அவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருந்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பிரச்சாரமும் அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதற்காக அந்த பரப்புரைக்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார். அப்போது திமுகவினர் அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது திமுகவினர் வருகையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் இந்த இரு தரப்பிற்கும் இடையே அந்த பகுதியில் வாக்குவாதமும் அதாவது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து அந்த பகுதியில் வந்த அந்த பிரச்சார வாகனத்தை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து அங்கிருந்து விரட்டினர். இதனால் அந்த இடத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் என்பது தற்போது நாகையில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.